சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் இருந்து கொழும்புக்கு சென்ற சொகுசு பேருந்தில் நள்ளிரவில் நடந்த சம்பவம். ஷிரான் பாசிக்குடன் பியுமி கன்சமாலிக்கு தொடர்பா? கோர விபத்தில் தாயும் சிறுமியும் சாரதியும் பலி, 5 படுகாயம். யாழ்ப்பாணம் இணுவில் மதுபான சாலை மூடக்கோரி போராட்டம், வீதிக்கு இறங்கிய மக்கள். செம்மணிக்கு சென்ற கனடா தூதுவர் குழுவுக்கு ஏமாற்றம். துபாயில் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கைது. தெல்லிப்பளை வைத்தியசாலையில் தவறுதலாக செய்யப்பட்ட சத்திர சிகிச்சை, நீதி கோரும் மக்கள். யாழில் இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரிடம் உறவினர்களிடம் வாக்குமூலம் பதிவு. நாமலுக்காக முந்திக் கொண்டு வந்த அர்ச்சுனா பைத்தியம் என்று பதில் வழங்கிய மஹிந்த ஜெயசிங்க. உயர்தர பரீட்சை மண்டபத்தில் மது போதையில் சிக்கிய அதிபர் மற்றும் ஆசிரியர். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தொன்றில் வீதி அனுமதி பத்திரம் இல்லாத காரணத்தால் நள்ளிரவில் காட்டுப்பகுதியில் போலீசாரால் நிறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பயணி ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். குறித்த பயணி அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இரவு நேர பயணத்துக்காக ஆசனங்களை முன்பதிவு செய்து கொண்டார். எனினும் நள்ளிரவு 2 மணியளவில் கெபிட்டிகொல்லா அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் பேருந்து நீண்ட நேரம் நிறுத்தப்பட்டு போலீசார் சோதனையிட்ட போது திருகோணமலைக்கு உல்லாச பயணம் செல்வதாக கூறுமாறு பேருந்தில் இருந்த பயணிகளிடம் பொய் கூறுமாறு வற்புறுத்தியதாக குறிப்பிட்டார். போலீசார் மேற்கொண்ட பரிசோதனையில் அந்த பேருந்துக்குரிய வீதி அனுமதி பத்திரம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் அந்த பேருந்தை மீண்டும் வவுனியாவுக்கு அனுப்பி வைத்து பயணிகளுக்கு மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். இறுதியில் மற்றொரு பேருந்து மூலம் பயணிகள் கொழும்புக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் போதிய ஆசனங்களின் மேல் பயணிகள் சிலர் நின்று கொண்டே பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அந்த பயணி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர் என்று கூறப்படும் ஷிரான் பாசிக்குடன் தொடர்பிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகளை நடிகை பியுமி கன்சமாலி கடுமையாக மறுத்துள்ளார். தாம் இலங்கையில் இல்லாத நிலையில் சில முகநூல் பக்கங்கள் தம்மை தொடர்புபடுத்தி போலியான செய்திகளை பரப்புவதாக அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஷிரான் பாசிக் என்பவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று தெரிவித்த பியுமி கன்சமாலி, துபாயில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கெகல்பத்ர பத்மேவை மாத்திரமே சந்தித்ததாகவும் அவருடன் எவ்விதமான பணப்பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார். தெல்கொட பகுதியில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததோடு மேலும் ஒரு சிறுமி காயமடைந்துள்ளார். பியகம பகுதியிலிருந்து தெல்கொட நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி திடீரென்று வீதியின் வலது பக்கமாக திரும்ப முற்பட்ட போது எதிர்த்திசையில் வந்த கார் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி, அதில் பயணம் செய்த 2 பெண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் என 5 படுகாயமடைந்து உடுப்பில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் முச்சக்கர வண்டியின் சாரதி, ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுமி ஆகிய 3 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்த சாரதி 69 வயதுடைய தெல்கொட பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் உயிரிழந்த 39 வயதுடைய பெண்ணும் 7 வயதுடைய சிறுமியும் சியம்பலாவி பகுதியைச் சேர்ந்த தாயும் மகளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரில் பயணித்த சிறுமி ஒருவரும் காயமுற்று ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேகவத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள மதுபான சாலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றக் கோரி இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இணுவில் தியேட்டர் வீதியில் அமைந்துள்ள குறித்த மதுபான சாலைக்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் எமது கிராமத்தை மதுபோதையிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற பிரதான கோஷம் முன்வைக்கப்பட்டது. போராட்டத்தில் கிராம மக்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு மதுபான சாலை தமது கிராம சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் தொடர்பில் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். குறிப்பாக கிராமத்தில் மதுபான சாலை பாவனை அதிகரிப்பதை தடுப்பதுடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் குறித்த மதுபான சாலையை அந்த பகுதியிலிருந்து அகற்ற உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வலியுறுத்தினர். பொதுமக்களின் நலன் மற்றும் கிராமத்தின் சமூக சூழலை கருத்தில் கொண்டு மதுபான சாலை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மதுபான சாலையை அகற்றுமாறு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளரும் மாநகர சபை உறுப்பினருமான கபிலனிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியினை பார்வையிட சென்ற கனடா நாட்டின் தூதுவர் இசபெல்லா மார்டின் உள்ளிட்ட குழுவினர் நீதிமன்ற அனுமதி இல்லாத காரணத்தால் திரும்பிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்த கனடா தூதுவர் தலைமையிலான குழு செம்மணி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிடுவதற்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர்களிடம் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்கள் நீதிமன்ற அனுமதியை கோரிய போது தாம் இலங்கை அரசாங்கத்தின் நிர்வாக ரீதியான துறைசார் அமைச்சிடம் அனுமதி கேட்ட நிலையில் எங்களுக்கு அனுமதி கிடைக்க காலதாமதம் ஏற்பட்டதால் நாங்கள் இந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு செல்ல முயற்சி செய்தோம் என கனடா நாட்டின் தூதுக்குழுவால் தெரிவிக்கப்பட்டது. அதன்போது அங்கிருந்து சட்டத்திறனிகள் செம்மணி அகழ்வாய்வு தளத்தை பார்வையிட அனுமதி கோரி நீதிமன்றில் விண்ணப்பம் செய்து நீதிமன்றால் அனுமதி வழங்கப்பட்டாலே பார்வையிட முடியும் என்று எடுத்து கூறினர். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக கனடா நாட்டின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான தூதுவர் இசபெல்லா மார்டின் உள்ளிட்ட உயர்மட்ட தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. துபாயில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கஞ்சிபானி என்றான் என்பவரின் நெருங்கிய சகாவாக கருதப்படும் வனாத்தி சது என்று அவிஷ்க மதுஷான் அபயகுணவர்த்தனை என்பவர் கைது செய்யப்பட்டார். துபாய் பாதுகாப்பு தரப்பால் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வழங்கிய தகவலின் பிரகாரம் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெஞ்சு பகுதியில் இருந்த கொழுப்பு கட்டி சத்திர சிகிச்சை செய்வதற்காக தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு சென்ற பெண்ணுக்கு தவறுதலாக அக்குள் பகுதியில் சத்திர சிகிச்சை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியைச் சேர்ந்த அந்த பெண் நெஞ்சு பகுதியில் இருந்த கொழுப்பு கட்டியை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அகற்ற முனைந்தார். இதையடுத்து மருத்துவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவர் சத்திர சிகிச்சை செய்வதற்காக தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு செல்லுமாறு வைத்தியர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு சென்றபோது அவருக்கு அக்குள் பகுதியில் இவ்வாறு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் வைத்தியர்கள் பெண்ணுக்கு தவறுதலாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக அவதானித்த நிபுணர்கள் அது தொடர்பில் தெரியப்படுத்தினர். இந்த விடயம் மருத்துவமனையில் பெரும் சர்ச்சையாக உருமாறிய நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமக்கு நீதி கோரி தெல்லிப்பளை காவல்துறையிடம் முறைப்பாடு வழங்க சென்ற போது அந்த முறைப்பாட்டை ஏற்பதற்கு காவல்துறையிடம் மறுப்பு தெரிவித்தனர். இதையடுத்து மனிதுரிமைகள் ஆணைக்குழு மூலம் நீதியை பெற்றுக்கொள்ள அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குறித்த மருத்துவ நிபுணர் இதற்கு முன்னரும் இவ்வாறு தவறான முறையில் சத்திர சிகிச்சை செய்தார் என்பதும் அது பெரிய அளவில் சர்ச்சையானது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். யாழ்ப்பாண பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பல்வேறு கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுடன் சாவகச்சேரி பிரதேசத்தைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களும் அதிகளவில் இந்நடவடிக்கையில் பங்கேற்றுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வயது, காணாமல் ஆக்கப்பட்ட காலப்பகுதி, சம்பவம் இடம்பெற்ற விதம் உள்ளிட்ட பல்வேறு விடயம் தொடர்பில் உறவினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன. மேலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நிலை தொடர்பில் உண்மை நிலையை கண்டறிந்து அவர்களின் உறவினர்களுக்கு உரிய பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த வாக்குமூலம் பதிவு செய்யும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றில் இன்றைய பிரேரணை உரையில் தனது விவாதத்தை ஆரம்பித்த பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையில் சிறு வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக மஹிந்த ஜெயசிங்க உரையாற்ற ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் அவர் மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்தார். நாடாளுமன்றக்கு வருவார், அவரின் சந்தர்ப்பத்தில் உரையாற்றுவார், போலியான கழுதைகளை கூறுவார், பதில் கூற வரும்போது எழுந்து ஓடிவிடுவார். இதனால் நாமல் தொடர்ந்து முன்னெடுக்கின்றார். இவ்வாறு மஹிந்த ஜெயசிங்க தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்ட அர்ச்சுனா கருத்துக்களை தெரிவிக்க அதற்கு மஹிந்த ஜெயசிங்க பின்வருமாறு தெரிவித்தார். நீங்கள் கதைக்காதீர்கள், நாமலின் நண்பர் அல்லவா நீங்கள்? உங்களுக்கு பைத்தியமில்லை, நீங்கள் நல்ல வைத்தியர்தான். உங்கள் பெயரை நான் ஏன் சொல்ல வேண்டும்? விமர்சிப்பவர்கள் பெயரை நேரடியாக குறிப்பிடுவேன். எனக்கு முதுகெலும்பு உள்ளது. நாமலுக்காக பதில் சொல்ல உண்மையில் நீங்கள் யார்? உங்களுக்கு பைத்தியமில்லை, நீங்கள் ஒரு நல்ல வைத்தியர்தான். நீங்கள் முதலில் அமைதியாக இருங்கள் என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் மீண்டும் ஒழுங்கு பிரச்சினை குறித்து அர்ச்சுனா கேள்வி எழுப்பிய போது மஹிந்த ஜெயசிங்க காரசாரமான பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மெதிரிக்கிரிய பிரதேசத்தில் உள்ள ஒரு உயர்தர பரீட்சை மண்டபத்தில் மதுபோதையில் இருந்ததாக கண்டறியப்பட்ட மேற்பார்வையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு அதிகாரி ஆகியோர் அங்கிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் ஒரு பாடசாலை அதிபர் என்றும் மற்றொருவர் கெங்கராகொட கல்வி வலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர் என்றும் வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் SMW சமரகோன் தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இருவரும் சிக்கியுள்ளனர். பிடிப்பட்ட மேற்பார்வையாளரையும் உதவி ஒருங்கிணைப்பு அதிகாரியையும் பரீட்சை மேற்பார்வை படையிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளதாக பணிப்பாளர் தெரிவித்தார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு பின்னர் அவர்கள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். உங்கள் மங்கள தருணங்களுக்கு மாங்கல்யம் நகை மாடம். தரம், நேர்மை, நம்பிக்கை, காலத்தால் மாறாத அழகு. பழைய நகைகளை கொடுத்து அதற்கு பெறுமதியான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு மணமகளின் கனவையும் பொன்னால் அலங்கரிக்கும் இடம் உங்கள் குடும்பத்தின் நம்பிக்கையான நகை மாடம். இன்றே வருக மாங்கல்யம் நகை மாடம். தொடர்புக்கு +33 1 48 36 40 75. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.